வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு சுவையான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது பங்கனாப்பள்ளி மாம்பழம். நல்லா பெரிய சைஸாக எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி உள்ள ஸ்கூப் வச்சு சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த மேங்கோவோட பல்ப்பு நல்லா கிடச்சிரும். இது மொத்தம் ஒரு கப் அளவுக்கு இருக்கும். இது பல்ஸ் மோடில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்ரு திக்கான பாலை எடுத்து நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கோங்க. அது நல்லா கொதிக்கணும். அந்த பால் நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து 1/2 கப்புக்கும் குறைவாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மாம்பழம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்க்க வேண்டியிருக்கும். ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குறைவாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது சர்க்கரை கரைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இதெல்லாம் கெட்டியாகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை பாலில் கொஞ்சம் கரைச்சிட்டு இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். அது இறக்கி எல்லாம் ஆற வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் மாம்பழத்தை நல்லா கூல் பண்ணி எடுத்தாச்சு மிக்சியில் போட்டு. அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் நம்ம ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சுருக்கிற அந்த பாலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு இல்லைனா மேங்கோ எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்டராக கெட்டியாக கிடைக்கும். இதை ஐஸ்கிரீம் மோல்டை ஊற்றி எடுத்து ஸ்டோர் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரும் நம்ம ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா டைட்டாக கவர் போடணும். இப்போ இதுக்கு மேலே நான் டூட்டி ஃப்ரூட்டி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் சாய்ஸாக. ஏன்னா மாம்பழ பீஸ் கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சில்வர் ஃபாயில் பேப்பர் இல்லை இந்த பிளாஸ்டிக் ரேப் நல்லா டைட்டாக மூடிக்கங்க. அப்போ தான் உள்ளே உங்களுக்கு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாது. காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மாம்பழம்னா யாரும் பிடிக்காதவங்களே கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாம்பழ சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.